அடியேன் சுவாமி. ஒரு நிமிஷம் க்ஷமிக்கணும். पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादमुखेन याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिंहसखीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमांजलिराञ्जनेयम् अञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே பூர்ணாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம். அதில் ராமாவதாரத்திலே இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லோராலும் விரும்பத்தக்க சரித்திரங்கள், ஆறாலும் எந்த விதமான ஒரு தவறான அபிப்பிராயத்தையும் சொல்ல இயலாத சரித்திரங்கள். பெருமான் தான் சகல கல்யாண குணாபிராமனாக இருந்தார். அந்த எம்பெருமான் பிராட்டியோடு திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளும்படியான கட்டத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறது. அந்த கிரமத்துல ஒரு ஆச்சரியமான பாசுரம் அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும், காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்னும், வில்லெடுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், மல்லடர்த்து மல்லரை என்ன அட்டா என்னும், மாகண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும், சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்ன துணமுல மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. திருமங்கையாழ்வாருக்கு பெண் பாவனை, நாயிகா பாவம். அந்த பெண்ணினுடைய தாயார் என் பெண் இப்படியெல்லாம் இருக்கிறாள்னு சொல்றார். ஏனென்னால் எம்பெருமானிடத்திலே, திருவரங்கத்தம் பெருமானிடத்திலே அத்தியந்தமான ஆசையை கொண்டு
அந்த பெருமான் சேர்ந்து பிரிந்து விட்டு இருக்கிறபடியாலே அந்த பெண் பிள்ளை அந்த எம்பெருமானையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண் பிள்ளை ஒரு கிளி வளர்த்துக் கொண்டிருந்தாள். அந்த கிளிக்கு பகவன் நாமங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறாளாம். என்ன சொல்லுன்னா, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்ன, கோவர்த்தன மலையை எடுத்து இந்திரன் பொழிந்த கல்மாரியை காத்தவனே அப்படின்னு சொல்லுகிறாள். கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே என்ன, திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய பழம் போல இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமானே என்று காட்டுகிறார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்ன, வில்ல முறித்து சிவ சாபத்தை முறித்து சீதா பிராட்டினுடைய தோளினுடைய ஆலிங்கனத்தை பெற்றவனே என்று சொல்லுகிறார். வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்று, திருவெக்கா என்னும்படியான அற்புதமான திவ்ய கேத்திரத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவனே என்று சொல்லுகிறாய். மல்லடர்த்தும் அல்லறை என்ற அட்டா என்னும், மல்லர்களாய் இருக்கக்கூடிய ஒட்டிக சாணூரர்களை நிரசனம் பண்ணவனே என்று சொல்லுகிறாய். பாகேண்ட கைத்தலத்தென் மைந்தா என்று, புள்ளின் வாய் கேண்டவனாய் அமைந்திருக்கக்கூடியது போலே குதிரையின் வாயினுடைய மாவாய் பிளந்தவனாய் இருக்கக்கூடிய கேசிவதம் பண்ணினவனே சொல்லுகிறார். இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று, தான் வளர்த்த கிளியை அப்படி கையில வச்சுட்டா கிளியே சொல்லும். கல்லெடுத்து கல்மாரி காத்தாயின்னு சொல்லு, காமரு பூங்கச்சி ஊரகத்தாயின்னு சொல்லு, மெல்லிருத்தம் மெல்லியல் தோல் தோய்ந்தாயின்னு சொல்லு, வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தேன்னு சொல்லு, பல்லடர்த்து மல்லறை என்று அட்டான்னு சொல்லு, பாகண்ட கைத்தலத்தன் மைந்தான்னு சொல்லு. இப்படி சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று தாரதாரையா கள்ள ஜலம் இருக்கிறான். சுடமுல மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. இப்படி அந்த பெருமானிடத்திலே, திருவரங்கத்த பெருமானிடத்திலே காதல் வசப்பட்டிருக்கிறாள் என்னுடைய பெண் பிள்ளை. தாயார் தன்னுடைய பெண் பிள்ளையினுடைய நிலையை சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. இதுல சொல்லத்தக்கதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த பிரகரணத்துக்கு ஏத்த பந்தி எது என்றால், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்று, வில்லிருத்தான் மெல்லியலான சீதாபிராட்டினுடைய தோளிலே தோய்ந்தான். அப்ப தோய்ந்தான்னா முழுகினான் அர்த்தம். அப்ப சீதாபிராட்டி திரவம் இல்லையே அப்படின்னு நம்ம ஆச்சாரியா இடத்துல கேட்டான். அப்ப தெரிவிக்கிறார், பிராட்டி நீரானாள். இந்த வார்த்தையை கேட்டதும் சிவசாபத்தை பெருமான் முறித்தார். உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். உடனே பிராட்டிக்கு தோத்தித்து சரீர பலம் இருக்கிறது, வாக் சாமர்த்தியம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. ராமபிரான் பேசின பேச்ச கேட்டாள். அதனாலே உருகி போய்விட்டாள் பிராட்டி. இது பிராட்டி தானே அனசூய பிராட்டியின் இடத்துல சொல்ற வார்த்தை. ஏற்கனவே ஒரு நாள் தெரிவித்திருக்கிறேன், ஞாபகம். அப்ப அப்படி இருக்கும்படியான நிலையிலே பார்க்கிற போது அந்த சமயத்துல உருகி போய் இருந்தால் ஜலமா தான் இருப்பேன். அப்ப அந்த ஜலத்துல சாய முடியாதே, ஜலத்துல தோயத்தானே முடியும். ஆகவே வில்லிருத்து மெல்லியல் தோல் சாய்ந்தாய்ன்னு சொல்லல, வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய். இதுக்கு மேல இருக்கிற பக்தி தான் ரொம்ப ஆச்சரியமான பக்தி. திருக்கண்ணபுரத்துக்கு எம்பெருமான் வந்தான், கண்ணுமே திணிதுகந்த காளாய் கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே அப்படின்னு திருக்கண்ணபுரத்துக்கு வந்த இடத்துல காட்டுற விஷயம். அங்க ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். அதே மாதிரி இங்கேயும் அர்த்தம் காட்டுறார். அந்த இடத்துல என்ன அர்த்தம் காட்டுறாருன்றதையும் சொல்றேன், இங்க என்ன அர்த்தம் காட்டுறாருன்றதையும் சொல்றேன். கண்ணு மேய்த்துகந்த காளாய், கண்ணனும் பெருமான் கன்றுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்ப கண்ணனும் பெருமானுடைய பெருமையை பிரம்மாவால பொறுத்துக்க முடியல. அவன் பெரியவனா, கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமரு பூங்கச்சி ஊரகத்தா என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய். இதுக்கு அடுத்த பாசுரம், கண்ணுமே திணிதுகந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கருணியே என்னும். அப்ப கண்ணுகளை மேய்த்துக் கொண்டு போகிற போது பிரம்மா பார்த்தார், கண்ணனுக்கு என்ன இவ்வளவு வைபவம், இவனை ஒரு பார்வை பார்த்துடுறேன், நான் கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுறேன் பார், எவ்வளவு சிரமப்படுத்துறேன் பார் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். ஒரு நாள் கண்ணனும் பெருமான் என்ன சொன்னான்னா, மற்ற பிள்ளைகளை எல்லாம் அழைத்தான். நாளைய தினம் நாம வடக்கு திக்கில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு போகிறோம். அந்த காட்டுல போய் கண்ணுகளை அழைத்து கொண்டு போய் மேய்க்க போகிறோம்.
போலாமா? சரி, அது எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரம் இருக்கு. சாப்பாடு இந்த குழந்தைகள் எல்லாம் கேட்கறது, நமக்கு போஜனம் எப்படின்னு கேட்கறது இந்த குழந்தைகள். உடனே வாழ்க்கை சொன்னார், எல்லாரும் கையில சாதத்தை கட்டி எடுத்துன்னு வந்துடும். உடனே அந்த குழந்தைகள்லாம் சாயங்காலம் போய் சொல்லிச்சு, அம்மா அம்மா நாளைக்கு ரொம்ப தூரம் போய் கண்ணு மேய்க்க போறோம், அதனால எங்களுக்கு பிரசாதத்தை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துரும். இந்த குழந்தைங்க கேட்கணும், மத்தியானம் பிரசாதத்தை கட்டி கொடுத்துரும். எல்லா குழந்தைகளுக்கும் அவாவா அம்மா ஒரு பிரசாதம் கட்டி கொடுத்தா. ஒரு அம்மா புளியோரை கட்டி கொடுத்தா, மற்றொரு அம்மா தேங்காய் சாதம் கட்டி கொடுத்தா, இன்னொரு அம்மா மாங்காய் சாதம் கட்டி கொடுத்தா, ஒரு அம்மா குழம்பு சாதம் கட்டி கொடுத்தா. இப்படின்னு ஒரு அம்மா ஒரு சாதத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். இருக்கிற போது தெரிவிக்கிற வார்த்தை ஒரே ஒரு க்ஷமிக்க. அடியன் கேக்குறதா? கேக்குறது சுவாமி. ஒருத்தரும் ஒரு கோபஸ்திரியும் அவ குழந்தைகளுக்கு ஒரு பிரசாதத்தை கட்டி கொடுத்தான். போற வழியில என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய மலைக்கோகை இருந்தது. ஒரு குழந்தை பார்த்தா, கண்ணா அங்க ஒரு மலைக்கோகை இருக்கு அப்படின்னு அது உள்ள போனான். உடனே அடுத்த பையன் போனான். எல்லாரும் போன பிற்பாடு அது மலைக்கோகை இல்ல, அது ஒரு பெரிய பாம்பு, அகாசுரன் பேரு. இந்த பாம்பு என்ன பண்ணித்து, கண்ணன் போற வரைக்கும் காத்துட்டு இருந்து வாய மூடிட்டு. கண்ணனும் பெருமான் என்ன பண்ணான், தன்னுடைய திருமேனியை அவ்வளவு பெருசா வளர்த்தான். அந்த பாம்பனுடைய மஸ்தகம் பிளந்தது. எல்லா குழந்தைகளும் வெளியில வந்துட்டான். வெளியில வந்ததும் பெரிய காரியம் பண்ணியாச்சு. அதுக்கு உள்ளுக்குள்ள போனது, இப்படி மாட்டினுட்டமேன்னு பயம், இதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு. கண்ணா பசிக்கிறதுன்னு அதான் கையில கொண்டு வந்திருக்குமே சாதம், அதை புஜிக்கலாமே என்ன கண்ணனும் பெருமான் என்ன பண்ணினான், எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு.
சுத்தி ஒரு மரத்தடியில தரும் குழந்தைகள் உட்கார்ந்து அதை வச்சுட்டு ஒரு குழந்தையும் அந்த பிரசாதத்தை தார்ந்து சாப்பிடும். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை அப்படி பார்க்கிற போது கண்ணுக்குட்டியை காணும். ஒரு கண்ணுக்குட்டியும் காணுமே, என்ன பண்றது? கண்ணா கண்ணுக்குட்டி எல்லாம் காணும். உடனே கண்ணனும் பெருமான் யோசனை பண்ணாங்க, நான் போய் தேடிட்டு வரேன், நீங்க சாப்பிடத்தே எழுந்திருக்க வேண்டாம், நான் போயிட்டு வரேன். யசோத பிராட்டி கண்ணனும் பெருமானுக்கு என்ன பண்ணினாங்கன்னா, அற்புதமான பிரசாதம். அதுல நல்ல தயிர், கெட்டி தயிர், பால், வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு கலந்த பிரசாதமா கையில கொடுத்துருக்கான். அந்த பிரசாதத்தை கையில வச்சுட்டு சாப்பிட போனார். அந்த பிரசாதம் மாத்திரம் இந்த தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா வேணாமா, அதனால 5 விதமான ஊர்காய்களை கொடுத்தான். 5 நிறத்துல இருந்துதான். ஒண்ணு சிகப்பா இருந்தது, ஒண்ணு பச்சையா இருந்தது, ஒண்ணு பழுப்பா இருந்தது, ஒண்ணு கொஞ்சம் கருப்பா இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிறத்துல இருக்கக்கூடிய அதை புஜிக்க போனா அதுக்குள்ள கண்ணுட்டியிருக்கா. கண்ணன் பெருமான் எழுந்துட்டான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டு போனான். இப்போ யசோத பிராட்டி கலந்து கொடுத்தாலே அந்த பிரசாதம் அத்தனை அற்புதமான பிரசாதம். திருவேங்கடமுடையான் தினப்படியாக கால வேளையிலே அமல் செய்யும்படியான பிரசாதம். சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவேங்கடமுடையான் வகுள மாளிகையாக வந்தாள் யசோத பிராட்டி. இது வெங்கடாச்சல மகாத்மியத்துல சொல்லும்படியான வழி. அப்ப அந்த யசோத பிராட்டி கொடுத்த பிரசாதம் கால வேளையிலே திருவேங்கடமுடையான் அமல் செய்கிறான். அது நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம். கொஞ்சம் பிரசாதம் எப்பாவது கிடைக்கலாம். அந்த பிரசாதத்துக்கு என்ன பேர் சொல்லுவான்னா மாத்திரைன்னு சொல்லுவான். ஏன்னா மாத்திரைன்னு பிரசாதமா, மாத்திரு பிரசாதம், மாதா தாயார் கொடுக்கிற பிரசாதம். திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில அந்த குலசேகரப்படிக்கு வெளியில எல்லா பிரசாதத்தையும் எழுந்தருளை பண்ணி அப்படியே அது மேல அர்ச்சக சுவாமி திருத்துழாய் வீசி, எல்லாம் திருத்துழாய் அங்க பெருமாள் சன்னதியிலிருந்து அப்படி வீசுவார். அத்தனை கங்காலத்திலையும் அந்த திருத்துழாய் விடும். அதுக்கப்புறம் கிராசமுத்திரையிட்டு சமர்ப்பிப்பார். ஆனால் அந்த பிரசாதத்துல வட்டில் எடுத்து திருவேங்கடமுடையானுடைய திருப்பவளத்து வரைக்கும் போறதுன்றது காலை வேளையில இந்த மாத்திரு பிரசாதம் மாத்திரம்தான். அதே மாதிரி ராத்திரி பிராட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சக்கர பொங்கல் காலை வேளையில, இது ராத்திரி வேளையில இந்த சக்கர பொங்கல், இது ரெண்டும் தான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள திருவேங்கடமுடையான் திருப்பவளத்துக்கிட்ட போகும். இது மாத்திரு பிரசாதம்னு பேர். அப்படி கலந்து கொடுத்துருக்கா. அன்னைக்கு யசோத பிராட்டி கலந்து கொடுத்து, கண்ணன் என்ன இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு போனானா, வச்சுட்டு போனானா, எடுத்துன்னு போனானான்னு கேட்டான். கையில எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே போனான். ஏன் சாப்பிட்டுட்டே போனான்னா, இத மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் நாச்சியார் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துள்வோம், போயிட்டே சாப்பிடுவோம். சில பேர் நடந்தே கையில வச்சுன்னு சாப்பிட்டு போறாள், போயிட்டே சாப்பிட்டு இந்த காரியத்தை பண்ணினான். பிப்ரத் வேணும் ஜடரபடயோகோ சிங்கவேத்ரே சகத்ரே வாமே பாணவும் அசுரண கவளம் தத்பலானி அங்குளீஷு. தான் என்ன பண்ணினான், தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து வச்சுனான். ஜடரபடயோகோ சிங்கவேத்ரே சகத்ரே, கையில ஒரு கொம்பு சொருகின்றான், அதாவது இடுப்புல. அதுக்கு மேல ஒரு குருவாளை சொருகின்றான். எல்லாம் அவனுக்கு இடையர்களுக்கு உண்டானதான அலங்காரம். அலங்காரம் இல்ல, வேண்டிய எசென்சியல் எக்யூப்மெண்ட்ஸ். அது மொத்தத்தையும் எடுத்துன்னு இந்த கண்ணுக்குட்டியை தேடிட்டு பார்த்தா கண்ணுக்குட்டியை காணும். கண்கள்ல தாரதாரியா ஜலம் வந்தது. இங்க வந்து பார்த்தா அந்த குழந்தைகளையும் காணும். பிரம்மா என்ன பண்ணார்னா, கண்ணன் என்ன பெரியவனான்னு கண்ணுக்குட்டி எல்லாம் ஓட்டின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தாக்கா அதுக்குள்ள இந்த குழந்தைகளையும் ஓட்டி மொத்தத்தையும் அழைச்சிட்டு போயிட்டார், தன்னுடைய லோகத்துக்கு போயிட்டார். உடனே கண்ணன் யோசனை பண்ணார், இது பிரம்மா வேறதான் தெரிஞ்சுடுச்சு. உடனே என்ன பண்ணினாருன்னால், பாகவதத்துல இப்படி சரித்திரம், தானே அத்தனை கண்ணுக்குட்டியாவும் மாறினார்.
தானே அத்தனை கன்றுகளாகவும் மாறினார், அத்தனை ஆயர் சிறுவர்களாகவும் மாறினார். ஒரு வருஷ காலம் திருவாய்ப்பாடியில போய் போய் வந்துட்டு இருக்காரு. கண்ணனே கண்ணாகவும் ஆயிடை பிள்ளைகளாகவும். இந்த ஒரு வருஷ காலத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு பசுவும் தன்னுடைய கண்ணுக்கு அவ்வளவு ஆசையா பால் கொடுக்குறதா. அந்த கண்ணை கொஞ்ச நாள் கூட பார்க்காம இருக்க முடியலையா. அதால ஒரு தாயாருக்கும் தன்னுடைய பிள்ளை பேர்ல ஆசை அதிகமாச்சு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை காட்டுகிறார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல என்ன ஆச்சு தான், ஒரு வருஷம் ஆயிருக்கு. மனுஷாளுக்கு ஒரு வருஷம், அது கொஞ்ச காலம் தான் பிரம்மாவுக்கு. வந்து எட்டி பார்த்தா எல்லாம் அந்த என்டையர் செட்டப்னு சொல்றோமோ அது மொத்தம் அப்படியே இருக்கு. இவ்வளவு பெரியவனா கண்ணன், நாம தப்பா நினைச்சுட்டோமே. அபராத க்ஷாமணம் வாங்கி கொண்டார்னு சரித்திரம். வத்ச வத்சாபஹாரம் இந்த சரித்திரத்துல காட்டியிருக்க. இதுல பாதியை எடுத்தினார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்துல. கண்ணுமே தினி துகந்த காளாய் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே. கண்ணுக்குட்டியை காணுமேன்னு அழுதுண்டே கண்ணன் தேடிட்டு வந்தார். அங்க திருவாய்ப்பாடியில இருந்து டுவர்ட்ஸ் டவுன் சவுத் வந்துட்டு இருக்காரு. இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கான்னு பாடு. அப்ப திருக்கண்ணபுரத்துக்கு வந்தார். அங்க இருக்கிற சோலை இருக்கா, எல்லாத்தையும் மறக்கடிச்சு விட்டான். அந்த சோலை வாய்ப்பு திருக்கண்ணபுரம் சோலை இருக்கிறதே, அது எல்லாவற்றையும் மறக்க பண்ணி விட்டது. அப்படி எல்லாவற்றையும் மறக்க பண்ணி விட்டு இருக்கிறபடியாலே கண்ணுகள் தொலைஞ்சதே மறந்து போச்சான். அதனால அங்க தங்கிட்டார். கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே. அதே மாதிரி வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய். வில்ல முறித்தான், மெல்லியலான சீதா பிராட்டினுடைய தோல் தோய்ந்தான். வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே. நேர திருவக்கா திவிதேசத்துக்கு வந்தானா, படுக்கையில பிராட்டியோட சயனித்து கொண்டு விட்டான். திருக்கல்யாணம் ஆச்சுன்னா படுக்கையில படுத்துக்க வேண்டியதுதானே. அதனால அயோத்தியில மிதிலேல திருக்கல்யாணத்தை பண்ணிட்டு அயோத்திக்கு போல பெருமாள் நேர காஞ்சிபுரம் வந்துட்டார். திருவக்காதி வீர்க்கேத்திரத்துல சயனித்துக் கொண்டு விட்டார். இது ஒரு அனுபவம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ஒரு அனுபவமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய், பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையா அமைந்திருக்கு. இதுல பிரவரங்கள்லாம் சொல்றான்னு சொல்ற. இந்த பிரவரங்கள் சொல்லச்சே குலமுறை கிளத்து படலம். கம்பர் இவருடைய குலமுறையை எடுத்து சொல்லும்படியானது அப்படின்னு சொல்றார். மனு தொடக்கமாக தசரதன் பரியந்தமாக இருக்கக்கூடிய முதல்ல என்னன்னா பிரவரம் சொல்லச்சே பிரம்மா, மரீச்சி, கஷ்யபர், விவஸ்வான், மனு, இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுக்ஷி, பாணன், அனரண்யன், திரிசங்கு, துந்துமாரன், மாந்தாதா, சுசந்தி, துருவசந்தி, பிரசேனஜித், பரதன், அசிதன், சகரன், அசமஞ்சன், திலீபன், பகீரதன், ககுத்ஸ்தன், ரகு, பிரவருத்தன், சங்கணன், சுதன், சனன், அக்னிவர்ணன், சீக்கிரகன், மரு, ருச்ரகன், அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், தசரதன், ராமன். இந்த மாதிரி இத்தனை ராஜாக்களுடைய பெயரையும் அங்க வால்மீகி பகவான் காட்டுற. அதே மாதிரி ஜனகனுடைய வம்சத்துல இருக்கிறவாளையும் காட்டுற. நிமி, மிதி, ஜனகன் ஆரம்பிச்சு அவளும் பல ராஜாக்கள் இருக்கு. இது பிரவரம் சொல்றதுன்னு பேர். திருக்கல்யாணங்கள்ல பிரவரம் சொல்லணும். இந்த கோத்திரத்தை உதித்தவரான இன்னாருடைய பெயரன், இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். கொள்ளு பேரன், பேரன், பிள்ளை அப்படின்னு 3 தலைமுறை சொல்லணும். அதே மாதிரி அந்த வதுவாக இருக்கக்கூடிய அந்த திருமண பெண் இருக்கிறாளே, அவளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகள் எல்லாம் சொல்லணும். இது சக்கரவர்த்தி திருமணாருக்கு ஆரம்பத்துல சொல்ல. அதுல சொல்ற போது இக்ஷ்வாகுவை சொல்லச்சே சாம்பிரதாயிகமான வார்த்தை எடுத்து கம்பர் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது விணியரங்க வினயகல பெருங்காலம் தவம் பேணி விணியரங்க வினயகல
அத்தனை சிரமங்கள் பாபங்கள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக இக்ஷ்வாகுன்ற ராஜா பெருங்காலம் தவம் பேணி பெருங்காலம் தபஸை பண்ணி இருக்கிறார். மணியரங்க நெடுமுடியாய் மலரயனோன் வழிபட்டு மலர் அயன் அவனை வழிபட்டு தாமர புஷ்பத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான் இக்ஷ்வாகு. உடனே பிரம்மா வந்து பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வேணும் தரேன் அப்படின்னா, நீ திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிற பெருமாளை கொடுத்துருங்க. அதை காட்டுறார். பணியரங்க பெரும்பாயல் பரம் சுடரை யாம் காணா அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதாரே. இன்னைக்கு ஸ்ரீரங்க விமானமாக திருவரங்க கஷேத்திரத்திலே ஸ்ரீரங்க விமானத்தின் கீழே பிரணவாகார விமானத்தின் கீழே குடைச முடிய வைத்து குணேச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தைன்னு சயனித்துக் கொண்டிருக்கிறாரே எம்பெருமான். அந்த எம்பெருமான் சத்தியலோகத்துல இருந்தார். இக்ஷ்வாக்கு கேட்டான்றதுக்காக பிரம்மா கொடுத்தார். அயோத்திக்கு எழுந்தருளி விட்டார். அப்போ நாம சேவிக்கும்படியாக இன்னைக்கு திருவரங்கத்துல ரங்கநாதனை நம்மால சேவிக்க முடியறதுன்னா அதுக்கு ஆறு காரணம்? இக்ஷ்வாக்குதான். அந்த இக்ஷ்வாக்குவ தெரியாதவர்கள் இருக்கிறார்களே, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சாதாரண சம்பிரதாயத்துல ஒரு வார்த்தை, தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலைன்னு திவ்ய கிரந்தம் சாதித்திருக்கிறார். அந்த திருமாலை என்கிற திவ்ய கிரந்தம் யாருக்கு தெரியாதோ அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னா, ஒன்னும் தெரியாதுன்னா பெருமாளை தெரிந்து கொள்ள மாட்டார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியார். திருமாலை என்கிற பிரபந்தத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் திருமால் என்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி இக்ஷ்வாகுவை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஒன்னும் தெரியாதவான். இது கம்பருடைய சித்தாந்தம். அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தியினுடைய பெருமையும். இப்படி ஒருத்தருடைய பெருமையும் அழகா கம்பரும் கூட குளமுறைகளத்து படலம் என்னும்படியான அந்த படலத்துல அழகாக காட்டி இருக்கு. திருக்கல்யாணம் ஆச்சு, கம்பர் ரொம்ப அழகா வர்ணித்து காட்டு. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கும் அன்னதேயா, தம்பியை காணும் என்பார் தவமுடைத்து தரணி என்பார், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். போட்டி ரெண்டா பிரிஞ்சது. 2 பேரும் திருக்கல்யாணத்துல ராமசீதைகள் இருக்கிறார்கள். அயோத்தி மாநகரத்தை சேர்ந்தவாழ்லாம் ராமனையே பார்த்துட்டு எப்படி அழகா இருக்கார் பத்தியா, எப்படி அழகா இருக்கார் பத்தியா நம்ம ராஜா அப்படி. மிதில மாநகரத்துல நம்ம ராஜகுமாரி எவ்வளவு அழகு பாத்தியா அப்படின்னு சொல்றோம். இப்படி இவாளுக்குள்ள அப்படியே பேசிட்டு இருந்தா பரவாயில்ல. இது இங்க பேச ஆரம்பிச்சது, அது அங்க பேச ஆரம்பிச்சதுன்னா சரி. அவ வந்து இவா கோஷ்டியில பேச ஆரம்பிச்சா, இவா போய் அவா கோஷ்டியில பேச ஆரம்பிச்சா. அப்போ ஒரு சகஜ கோலாகலம். அப்ப சொன்னா அயோத்தியவாசி ஜனங்களை பார்த்து மிதிலவாசி ஜனங்கள் சொன்னா, மிதிலவாசி ஜனங்களை பார்த்தா அயோத்தியவாசி ஜனங்களுக்கு. முதல்ல அயோத்தியில இருக்கிறவாதான் வாயை குடிச்சு மாட்டிண்டா. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். எங்க ராமபிரான் இருக்கிறானே, அவனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும் தெரியும். என்ன அழகு, என்ன அழகு. இந்த 2 கண்ணால இந்த அழக முழுக்க பருக முடியாது. 1000 கண் இருந்தால்தான். ஆஹா, அப்படியா? எங்க சீதை என்ன இழைச்சவளா சளைச்சவளா? கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கும் அன்னதேயா. உங்க ராமன் 1000 கண்ணை கொண்டு 10,000 தரம் சீதையை பார்க்கலாம். எங்க சீதை எங்க சீதைய ராமன் பார்க்கணும்னா எங்க சீதை 1000 கண்ணை கொண்டு 10,000 தரம் ராமனை பார்த்துள்ளதாம். ஆனால் உங்கள் ராமன் எங்கள் சீதையை பார்க்க வேண்டும் என்னால் ஒரு தரம் பார்க்கிறதுக்கும் 1000 கண்ணு வேணும். கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கும் அன்னதேயா. இப்படி 4 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் கண்டு போட்டுருக்கான். அங்கேயிருந்து இன்னும் 4 பேர் வந்தா என்ன தகராறு அப்படின்னு இந்த மாதிரி சொல்றான். ஐய, இதெல்லாம் என்னத்துக்கு தகராறு? அவங்க ஒருத்தன் இருக்கான் பாரு, தம்பி எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, எவ்வளவு பவ்யமா இருக்கான் பாரு, எவ்வளவு பௌருஷம் சக்தி இருந்தும்
நான் வில்ல முறிக்கிறேன்னு வராமல் தமையனாருக்கு விட்டு கொடுத்தானே, இந்த பவ்யத்தை ஆருக்கு வரும்? அவனை பாருங்க, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்காதுங்க. இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்க போறான். அந்த தம்பியை பாருங்கள், தம்பியை காணும் என்பார். உடனே எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. திருக்கல்யாணம் 4 பேருக்கும் ஆயிருக்கு. பெருமாள் சீதா பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிற போது ஜனகனுடைய மற்றொரு பெண் பிள்ளை ஊர்மிளை, அவளுக்கும் இளைய பெருமாளுக்கும் திருக்கல்யாணம், லக்ஷ்மணனுக்கும் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணம் ஆச்சு. உடனே குஷத்வஜன் ஒருத்தன், குஷத்வஜ ஜனகன், சீதா பிராட்டியினுடைய தகப்பனாருக்கு சீரத்வஜ ஜனகன் பேரு. அவனுக்கு தம்பி ஒருத்தன் இருந்தான், குஷத்வஜ ஜனகன். அவனுக்கு இச்சுமதி, அவனுடைய பத்னி பேர் இச்சுமத்தின்னு பேர். அந்த இச்சுமதின்ற பத்னி, அவ 2 பேருக்கு 2 குழந்தைகள், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. 10 பேர் மாண்டவின்னு பேரு, இன்னொரு பேர் ஸ்ருதகீர்த்தி. அந்த 2 பேரையும் பரத சத்ருகனாலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து. அவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அவளை விட்டுருங்க. தம்பியை காணும் என்பாரு, இங்க வேண்டாம், அவளும் ஆனந்தமா இருக்கு. நாம இப்ப யார பேசணும்னா, தவமுடைத்தி தரணி என்பார். இந்த மிதில என்ன பாக்கியம் பண்ணிட்டு ஏக காலத்துல 4 குழந்தைகளுக்கு கல்யாணம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் ஆயிற்று. தவமுடைத்தி தரணி என்பார். இத பத்தி எல்லாம் அனாவசியமா எனக்கு பேசிட்டு இருக்கும் போது போக்கிட்டு இருக்கிறது. நாம இப்ப பண்ண வேண்டியது ஒருத்தருக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். விஸ்வாமித்திரர் மட்டும் ராமலக்ஷ்மணர்களை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வரலன்னா இந்த வில்ல ராமன் முறிச்சிருப்பானோ, சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பானோ, மற்ற 3 திருக்கல்யாணங்கள் நடந்திருக்குமோ? நடந்திருக்காதே. ஆகவே முனிவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இது கம்பராமாயண செய்யுள். நன்னா பாருங்க செய்யுள். நம்பியை காண ராமனை காண, நங்கைக்கு சீதா பிராட்டிக்கு, அடுத்தது கொம்பினை காணும் தோறும் குறிச்சிருக்கு, அடுத்தது தம்பியை காணும் என்பார் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், 6 வேணாலும் வச்சுக்கோம். தவமுடைத்தி தரணி என்பார் மிதில மாநகரம், இம்பரின் நகரில் தந்த முனிவன். சம்பிரதாயத்துல இந்த 5 முக்கியம். முதல்ல சொன்னதை விட 2வது முக்கியம், 2வது விட 3வது முக்கியம், 3வது விட 4வது முக்கியம், 4வது விட 5வது முக்கியம். எப்படி? நம்பி பெருமான், பெருமான் அவசியம் உத்தேசம். அந்த பெருமானை விட பிராட்டிக்கு ஏத்தம் அதிகம். ராமாயணமே காவியம், ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்தம் மகத்து. ராமாயணம் முழுவதும் சீதையனுடைய சரித்திரம்னு வால்மீகி தெரிவிக்கிறார். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளேத்தன் சொல்லுகிறது. அப்ப ஸ்ரீராமாயணம் எதை காட்டுகிறதுனால் பிராட்டி வைபவம் காட்டுறதுன்னு சொல்லுது. அப்ப பெருமானுடைய பெருமையை விட பிராட்டிக்கு பெருமை அதிகம். ஏன்னா பெருமானுக்கே பெருமையை பிராட்டி தரான். மேல பல இடங்கள்ல அதெல்லாம் பார்க்கணும். சரி, பெருமான் பிராட்டி இவா 2 பேரை விட ஆருக்கு ஏத்தம் அதிகம்னா பாகவதாளுக்கு ஏத்தம் அதிகம். அதுதான் தம்பியை காணும் என்பார். சம்பிரதாயத்துல அப்படிதானே வச்சிருக்கோம். பெருமான் பிராட்டியை விட பாகவதாளுக்கு ஏத்தம். கொடுமா வினையேன் அவர் அடியார் அடியே கூடும் இதுவல்லார் விடுமாறு என்பது என்னந்தோ வியன்மூ உலகு பெரு பயிலுஞ்சொடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் புறப்படதோறு எம்மையாளும் பரமரே. இதெல்லாம் பாகவதாள் வைபவம் சொல்றது. மேம்பொருளுக்கு மேல் இற்பாட்டுக்களிலும் எத்தனை இடங்கள்ல பாகவத வைபவம் சொல்றது. ஆகவே பெருமான் பிராட்டி இவர்களோட பாகவதாளுக்கு பெருமை அதிகம். அந்த பாகவதாள் நமக்கு எங்க கிடைக்கிறார்? எங்கேயாவது காட்டுக்கு போனா பாகவதாள் கிடைப்பார்? திவ்ய தேசங்கள்ல தான் கிடைப்பார்.
அதனால்தான் மிதில மாநகரத்தில் சொன்னது திவ்ய தேசம். அப்போ பெருமாளை விட, பிராட்டியை விட, பாகவதாளை விட ஒசந்தது திவ்ய தேசம். சரி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஆருடைய அனுகிரகம் வேணும்? ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அப்ப அந்த திவ்ய தேசத்திலேயே விட உயர்ந்தது ஆச்சாரியனுடைய அனுகிரகம், ஆச்சாரியன். அதனால்தான் இந்த கிரமத்துல கம்பர் காட்டி நம்பி, நங்கை, தம்பி, இம்பரின் நகர், முனிவன் அப்படின்னு காட்டி கொடுத்து இருக்கக்கூடிய வழி. திருக்கல்யாண பெருமானுக்கு ஆயிடுச்சு. என்னென்ன விதிவத்து சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே ஒன்னொன்னையும் பண்ண. வாரணமாயிரத்துல ஆண்டாள் கனா கண்டிருக்கிறபடியே நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. ஜம்முன்னு பெரிய பந்தல் திருமண தவிச்சல். அன்னமும் ஆரமிழுதும் அறம்பெயரும் நாண மன்னவரிடை மனத்தவிசில் வந்தான். சீதா பிராட்டி வந்தாளாம். அன்னம் வெட்கப்பட்டது, ஆரமிருதம் வெட்கப்பட்டது. அவ்வளவு அழகா நடந்து வந்த திருக்கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. கல்யாண பரிஸ்தரங்கள்லாம் என்னென்ன உண்டோ அது மொத்தத்தையும் ஒண்ணு விடாத பண்ணி வைதிக விதி பிரகாரமாகவே நல்லபடியாக பண்ணினார். பண்ணி முடிச்சதும் அந்த நாள்ல இப்படி வழக்கம் உண்டு. திருக்கல்யாணம் ஆயிடுத்து, ஹோமம் எல்லாம் முடிஞ்சுடுச்சுன்னா இந்த தம்பதிகள் நேர டைனிங் ஹால் போக முடியாது. அங்கங்க ஒரு பெரியவர் ஒரு மூலையில உட்கார்ந்துருப்பார். அவரை தேடி போய் சேவிச்சுட்டு வரணும். அதுக்குள்ள இரு அவ வரட்டும் அப்படின்னு அந்த அம்மா எங்கேயோ போயிருப்பா. அவளை போய் கூட்டின்னு வரணும். இவ சாப்பிடாது காத்துன்னு. சரி, அவரை சேவிச்சாளே, என்ன சேவிச்சாளா அப்படின்னு இன்னொருத்தர் முறிப்பா. நீ அவ காலில் போய் விடணும். இந்த மாதிரி அந்த நாள்ல கல்யாணத்துல பெரியவர்களை இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து சேவிக்கணும். சில பேர் பக்கத்தாத்து வாசத்தின் மேல போய் உட்கார்ந்துருப்பா. அங்க போய் சேவிச்சுட்டு வரணும். இவா இந்த மஞ்ச வெட்டியும் கூறப்படவையோட மாலையும் கழுத்து. அதெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருந்தா. அது தப்பா ரைட்டான்றது ஆராயவே வேண்டாம். இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எழுந்து கார்த்தால எப்ப சாப்பிட்டது, சாப்பிடவே இல்லை. இந்த நடுவில் 1000 ஜூஸ் சாப்பிட்டாச்சு. கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. மணப்பந்தல் மேல வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல, ஹோமம் பண்ற இடத்துல அங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறவர் பாத அணியோட அங்க கொண்டு வருவார். மேல ஏறிடுவார். அவளை ஏறாதன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு இது கிடையாது. ரொம்ப வைதிகமா நடக்கும்படியான அந்த திருமணங்கள்லயே, கல்யாணங்கள்லயே குறுக்கும் நெடுக்கும் போய்கொண்டு வரக்கூடியவர்கள் கையில கேமரா இருக்கு. அதுக்குன்னு லட்சக்கணக்கில் கொடுத்து அவரையும் ஏற்பாடு பண்ணிட்டு, இன்னும் நம்ம குழந்தைகள் இருக்குது இல்ல, அதுகளும் செல்போன் வச்சுட்டு விரும்பி பார்த்துட்டு. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியும். கல்யாணம் பியோர் வைதிக் பங்கன். அத பெரிய சோசியல் பங்கன் ஆச்சு. அது தவிர இந்த போட்டோகிராஃபர் வாத்தியார நீ ஒதுக்கி போயிடுற புரோகித்தர, அவர் இல்லாத கல்யாணம் நடக்கும். நீ இங்க நகரு, நீ இப்படி போகாத. அங்க உட்காந்து அட்சதை போடுறதுக்கு 4 வைதிக இருந்தான்னா அவனை படுத்துற பாடு இருக்க ஒரு அளவே கிடையாது. சார் கொஞ்சம் தலையை இப்படி இது பண்ணிக்கோங்க, அவரே கழுத்து வலி, தலையை இப்படி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமான வழி. அடியேன் கேட்கறது உண்டு, கல்யாணத்துக்காக போட்டோவா, போட்டோக்காக கல்யாணமா? போட்டோக்காக கல்யாணம்ன்ற சினிமாவில, கல்யாணத்துக்காக போட்டோன்றதுதான் நம்மாங்கல்ல. ஆனா அந்த போட்டோ பெர்ஃபெக்டா எடுத்தாதான் அடுத்த இடத்துல அந்த போட்டோகிராஃபர் கூட்டுவா. அதனால நம்மளெல்லாம் பாடுபடுத்தி அவ பிசினஸ் நன்னா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் நம்ம அங்களையும் நிறைய இடங்கள்ல கல்யாணம் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அந்த போட்டோவை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கி வச்சிருந்த ஆல்பத்தை எத்தனை நாள் பார்க்கணும்? நம்ம கல்யாணம் ஆகும் திருப்பி பார்க்கிறோமா? அதை அவன் சிடி கொடுக்குறான், அத்தை கொடுக்குறான், பென்ட்ரைவ் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். ஒண்ணும் எனக்கு ஒன்னும் புரியல.
இந்த கான்செப்டே புரிய மாட்டேங்குது. வாங்கி திரும்பி பார்க்காத இருக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு போட்டோ. இது அவன் இன்னும் இவாள கல்யாணத்துக்கு முன்பாகவே விதவிதமா நிக்க வச்சு போட்டோம். இதெல்லாம் எங்கேயாவது கலாச்சாரம்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமானது. அவன் டைரக்ட் பண்றான், இப்படி இல்லை இப்படின்னு இல்லை. அந்த பொண்ணு இப்படி நின்று இருக்கணுமா, இவன் முட்டி போட்டு உட்கார்ந்து கையில பூ வச்சுட்டு இருக்கணுமா. ப்ரப்போஸ் பண்றான். இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டபடியால எனக்கு தாளாத நான் சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் கூடவே கூடாது. பியோர் வைதிக் பக்தன், முழுக்க முழுக்க பெரியவர்களை திருக்கல்யாணம் ஆனதும் ஆத்து பெரியவர்கள், தாயார், தகப்பனார், தாத்தா, பாட்டி, இன்னும் ஊர் பெரியவர்கள் ஆறு வந்தாலும் அவளை சேர்ந்து அவளை நமஸ்கரிக்கணும். அவளுடைய ஆசீர்வாதம் தான் அவளுடைய ஒரு அமைதியான வாழ்வுக்கு. செல்வம் கொடுத்துடும் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம். மனசு நிம்மதி, 2 பேரும் எந்த நிலையிலையும் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் தானே ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு. பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டா போதும். அப்போ நேர சேவிக்கணும். அவாவா உட்கார்ந்துருக்கா. முதல்ல வசிஷ்டாச்சாரியர் உட்கார்ந்துருந்தார். நான் தானே புரோகித்தன், என் காலில் தான் வந்து விழுவா தம்பதிகள். அப்படி அட்டலி வச்சுட்டு இருக்காரு. என்ன 4-2 8 பேருக்கு லொட்டு போனோம். பிடி அச்சதை கையில் வச்சு. அடுத்தது விஸ்வாமித்ரர். அவர் என்ன பண்ணிட்டார், இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிற்பாடு அங்கேருந்து இழுத்துன்னு வந்தார் தசரதனை. நான் ராமனையும் காய்ச்சின்னு வந்தேன், என்னதான் வந்து சேவிக்க போறான் அப்படின்னு அவர் ஒரு பிடி அச்சதை வச்சு. தசரதன் இருக்கானே, தகப்பன் என்ன சேவிக்க மாட்டான், அவன் என்ன நிமிர்ந்து உட்கார்ந்தான். அடுத்தது கௌசல்ய பிராட்டி, நான் தானே ராம மாதா அப்படி. சுமித்ரா தேவி, சரி யார வேணாலும் சேவிச்சுக்கிட்டோம், ஏன்னா அவ வேதாந்த ஞானம் படைச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அடுத்தது கைகை, நம்மளை எங்க சேவிக்க போறது எழுதுங்க, அச்சதையே கையில வாங்கிக்கல, அவ உட்கார்ந்துருக்க. நேர வசிஷ்டர் உட்கார்ந்துருக்கார், அவரை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன எங்க போறான்னு தெரியலையே. விஸ்வாமித்திர உடனே சந்தோஷம், பத்தியா மூக்கு உடைஞ்சது பத்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தா விஸ்வாமித்திரையும் கிராஸ் பண்ணியாச்சு. வசிஷ்டருக்கு சந்தோஷம், நல்ல காலம், என்ன விட்டுட்டு விஸ்வாமித்திர சேவிக்காத அவரையும் விட்டானே அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். அடுத்து தசரதன், என்ன எங்க போறான், சரி மாத்திரு தேவோ பகவான் தாயார்கிட்ட போறான் போது. அவ பார்த்தா என்னையும் விட்டு, ஓ சுமித்ரை இடத்துல பிரீத்தி போல இருக்கு அப்படின்னு நேர கை காலில் போய் விழுந்தாங்க. இத கம்பர் காட்டுறார். கேகையன் மாமகள் கேள் கிளர் பாதம் தாயினும் அன்பொடு தாழ்த்து வணங்கா. கேகையன் மாமகள், கேகையினுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய கைகேயி அவளுடைய கேழ்கிளர் பாதம். அற்புதமான அந்த திருவடிகள்ல தாயினும் அன்போடு தாழ்த்து வணங்கிறான். தாயிடத்திலே வைத்திருக்கிற அன்பை விட அதிகமான அன்போடு சேவிச்சான். நீங்க மதர்ஸ் டே அந்த மதர் பத்தி எல்லாம் பேசணும். தாயினும் அன்போடு அந்த மாதிரி அவளை தாயாகவே நினைச்சு சேவிச்சு. என்ன அர்த்தம் அதுக்கு? என்னால ஆக வேண்டியதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டேன், இதுக்கு மேல கதையை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்னால் நீதான் நடத்தணும். நீ பரதனுக்கு பட்டாபிஷேகம் போகணும்னு கேட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பாலிடிக்ஸ் பண்ணணும்,
அப்பதான் என்னுடைய குறிக்கோளான ராவணம் அவதார பிரயோஜனமான ராவண வதம் முடியும். என்னாலானது இவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னை வீட்டை விட்டு தெருத்துறது உன் வேலை. அதனால அம்மா நீதான் பண்ணணும்னு போய் சேர்ச்சான். இது ஒரு வேடிக்கையான அர்த்தமாக காட்டப்பட்டது. அதுக்கப்புறம்தான் ஆயதன் அன்னை அடித்துணை சூடி, அதுக்கப்புறம் தன்னுடைய தாயாரான கௌசல்ய பிராட்டியினுடைய திருவடி தாமரைகளை தலையிலே கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக தூய சுமித்திரை தாழ் தொழிலோடும் தூய சுமித்திரையாய் அமைந்திருக்கக்கூடிய அவளுடைய திருவடித்தாமரைகளை தொழுதான்னு காட்டியிருக்கக்கூடியவள். அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்கான். கல்யாணம் மறுநாளே வரல. கல்யாணத்தன்னைக்கே சத்திரத்தை காலி பண்ணல. 12 மணியோட முகூர்த்தம், 2 மணிக்கு பந்தி எல்லாம் முடிஞ்சதுன்னா 3வது மணிக்கு மூட்டையை கட்டு வெளில வந்துடும். முன்னாள் 5 நாள் கல்யாணம். முன்னாள் எல்லாம் கிரகங்கள்ல தான் கல்யாணம் பண்ணுவோம். கிராமத்துல ஒரு ஆத்துல கல்யாணம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எங்காத்த வாங்கிக்கோங்க, எங்காத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கிறவா தங்க வைப்பா. அதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. நமக்கு கல்யாணத்துக்கு யாருக்காவது இன்வைட் பண்ணோம்னா அவள்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு பாட்டுக்கு இப்படியே தங்கிட்டு இருந்தான். அது இருக்கட்டும். அங்க 4 நாள் தங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்படி வருகிற போது எதிரில் என்ன ஆயிற்று அப்படின்னா, வசிஷ்டாச்சாரியர் இடத்துல பார்த்து பயந்துட்டே தசரதன் கேட்கிறான். நல்ல சகுனமும் இருக்கு, கெட்ட சகுனமும் இருக்கு, என்னன்னு புரியல. சில பட்சிகள்லாம் இப்படி போறது, சில பட்சிகள்லாம் அப்படி போறது. சில ஜந்துக்கள் வலமா போறது, சில ஜந்துக்கள் இடமா போறது. காட்டு வழியில வந்துட்டு இருக்கு. மிதிலிருந்து அயோத்திக்கு வந்துட்டு என்ன அப்படின்ற போது வசிஷ்டாச்சாரியர் யோசனை பண்றார். கெட்ட சகுனமும் வருது, உடனே நல்ல சகுனமும் வருது. இந்த சகுன சாஸ்திரம்ன்றது ரொம்ப வேடிக்கையான சாஸ்திரம். ஆண்டாள் நாச்சியார் சகுனம் பார்த்தா. கூடிடு கூடலே தள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிரும் சோழமனாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிடா கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. நானும் கண்ணனும் சேருவோம்னா கூடலே நீ கூடு அப்படின்னு சொல்லிட்டு சகுனம் பார்க்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய வட்டம் போட்டுற வேண்டியது. அது உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சுழியாக சுழிச்சுட்டே போவான். இட்டத்துக்கு சுழிப்பான். அதுக்கப்புறம் 2 2ஆ எண்ணணும். 1 2 3 4 5 அப்படின்னு. அது கடைசி வரைக்கும் ரெட்டப்படையாவே இருந்ததானால் சேர்ந்துடும். நான் அவனை சேர்ந்துடும். ஒன்னா நின்னால் ஐயோ தனியா நின்றுடுவோம் போல இருக்கு. இது இந்த பஞ்சாங்கங்கள்ல ராமர் சக்கரம் சீதா சக்கரம் இருக்கும். கட்டம் போட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கும். கண்ணை மூடிட்டு அதை தொடுக்கும். அதுல என்ன நம்பர் வருதோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இதெல்லாம் சகுன சாஸ்திரம். அதே மாதிரி பட்சி கத்துறதெல்லாம் சகுனம். ரொம்ப வேடிக்கையான வார்த்தைகள்லாம் இருக்கு. பார்க்கலாம், கேட்கக்கூடாது. கேட்கலாம், பார்க்கக்கூடாது. பார்க்கவும் பார்க்கலாம், கேட்கவும் கேட்கலாம். பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அப்படின்னா என்னது? இப்படின்னு ஒரு வச்சனம் சகுன சாஸ்திரம். அது என்னது புரியலையே. பார்க்கலாம், கேட்கக்கூடாது. பார்க்கலாம், எதை பார்க்கலாம்னா நரியை பார்க்கலாம். ஒருத்தனுக்கு விசேஷமான வைபவம் கிடைச்சிருந்தா நரி முகத்துல போயிடுச்சான்னுவா. அப்ப நரிய பார்க்கலாம். ஆனா நரி ஊழையிடுறத கேட்டா அபசம். கேட்கலாம், பார்க்க கூடாது. கழுத கத்துறது கேட்டோமே. ஆனால் நாம ஏதாவது நல்ல வார்த்தை பேசிட்டு இருக்கோம், கழுத கத்தித்து
அந்த சப்தம் காதுல விழுந்தனா நல்ல சுகனா இருக்கு, எஸ் ப்ரொசீட் பண்ணிட்டு போதும். ஆனால் கழுதைய நேர பார்த்துட கூடாது, பார்த்துட்டா அது அபசுகனம். கருடன் ஆகாசத்துல பறக்கிறது, கருட பட்சி. அந்த கருட பட்சி கத்தும், கிருஷ்ணான்னு கத்தும். அந்த வார்த்தை கேட்டாலும் நல்ல சுகுணம், அப்படியே கருடன் மேல பார்த்தாலும் நல்லது. இந்த குருவி ஒண்ணு இருக்கு, பாலாட்டி குருவி. அந்த குருவி அதை பார்த்தாலும் அபசகுனம், அது கத்தத்தை கேட்டாலும் அபசகுனம். இதெல்லாம் சகுன சாஸ்திரம். இந்த மாதிரி சகுன சாஸ்திரத்தை வச்சுட்டு கெட்ட சகுனமா இருக்கே என்ன பண்றது? இல்ல கெட்ட சகுனம், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறது, நீங்க போறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இது சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, இங்கிருந்து ஒரு இடி ஓச மாதிரி வருது. பார்த்தா கோபத்தோட உத்தரவு வர, கையில பரசுதாரணம் பண்ணி கொண்டு கோடாலி சொல்லிட்டு வர, கையில வில்லு, அழகான வில்லு எடுத்துட்டு வர. அந்த வில்லை எடுத்துக்கொண்டு வந்து தான் ராமனோட சண்டை போடணும். அவர் பேர் பரசுராமன் பேர். பரசுராமன் வந்ததும் ராஜா நடுநடுங்கி போயிட்டான். ஏன் நடுநடுங்கி போயிட்டான்னா, 21 தலைமுறைகள் சத்திரியர்களை அழிச்சே தீருவேன்னு ஆரம்பிச்சார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியவர் அவர். என்னுடைய குழந்தைகள் இப்பதானே கல்யாணம் பண்ணிட்டு வராய்வா, இவாள் அழிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினாருன்னா, தான் அவனிடத்துல சரணாதி பண்றான் தசரதன். அங்கிருந்து அந்த பரசுராமர் வந்த போது சொல்ற வார்த்தை, உலகெல்லாம் முனிவர் கீந்தேன், உருவகை ஒடுக்கி போந்தேன், அலகில் மாதவங்கள் செய்தேன், ஓர் அருவர இருந்தேன், ஆண்டை சிலை நீ இருத்த ஓசை செவியுறச் சீறி வந்தேன், மலைகுவ வல்லையாயின் தனுவை நீ வாங்குதி என்றார். நான் என்னுடைய புஜபலத்தால எத்தனையோ விதமான ராஜாக்களை எல்லாம், நான் தபஸாலே படைத்த உலகெல்லாம் முனிவர் கீந்தேன், முனிவர்களுக்கு ஒரு பகை ஒடுக்கி போந்தேன். எனக்கு விரோதிகளான ராஜாக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பல பேரை அழிச்சு, அழகில் மாதவங்கள் செய்தேன். நான் பண்ண தபஸுக்கு அளவே கிடையாது. ஓர் அருவர இருந்தேன், மகேந்திர மலையில இருந்தேன், ஆண்டை சிலை நீ இருத்த ஓசை செவியுறச்சீறி வந்தேன். நீ எங்க மிதிலையில வில்ல முறித்தாயே, அந்த ஓசை காதுல விழுந்தது, கோச்சுன்னு வந்துட்டான். அங்கே உன் பேர்ல கோபப்பட்டு இங்க வந்திருக்கு, மலைகோ வல்லையாயின் தனுவை நீ வாங்குதி என்றார். உனக்கு சாமர்த்தியம் இருக்குமேயானால் இந்த வில்ல நீ வாங்கு அப்படின்னு சொன்ன. இங்க ஒரு அழகான விசாரம். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். இது கம்பராமாயண செய்யும். ராமபிரான் வில் அப்படி எடுத்தானா, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, அவன் எப்ப அதுக்கு நாணேற்றினான், எப்ப அது வளைஞ்சது ஒன்னும் தெரியல, முழுக்குன்னு ஓசை கேட்டு, ஓசைதான் கேட்டு, எப்ப வளைச்சான்னு தெரியல. கேண்ட சடக்கை சொல்லுகிறதுன்ற மாதிரி பொதுக்குன்னு ஓசை கேட்டு, புள்ளிது வென்று பொதுக்கோவாய் கேண்டிட்ட. இப்போ இந்த செய்யுள்ள பாருங்க, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் தான் இருக்கும். இற்றது கேட்டார்னு ஏன் இருக்கு? அப்ப இத்தனை பேர் பார்த்தா அரோ ஒருத்தர் தான் காதுல ஒண்ணுதான், மற்றவாளுக்கெல்லாம் செவிடா, காது கேட்காத போச்சா? அப்படி இல்லையே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை பேர் கேட்ட அர்த்தம் இல்ல, அங்க மகேந்திர பர்வதத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தவராய் அமைந்திருக்கக்கூடிய பரசுராமர் காதுல விழுந்தது, அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் ஓடி வந்துட்டார்.
அப்ப கேட்டதற்கு பிரயோஜனம் அவருக்கு தானே கிடைச்சிருக்கு. அங்கிருந்து ஓடி வந்தார் சண்டைக்கு. எடுத்தது கண்டானார், இற்றது கேட்டார். உடனே பெருமாள் என்ன பண்ணார்னா, இவ வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? பரசுராமர். பரசுராமருடைய அப்பா பேர் ஜமதக்னின்னு பேரு. ஜமதக்னியினுடைய பிள்ளை ஜாமதக்னி. தக்னினா அக்னி தானே. இது ஒரு நெருப்பு. அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறதுனால் அந்த எரியறத நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, அதுல இருக்கிற விறக பிடிச்சு இழுத்தணும். இவர் கையில ஒரு விறகு இருக்கு, அதுதான் அந்த வில். அந்த வில்ல பிடித்து இழுத்து விட்டோமே ஆனால் இந்த நெருப்பும் அடங்கி போடும். அதனால தனுவை நீ வாங்குதி என்றார். என் கையில இருக்கிற வில்ல நீ வாங்கு. என்னமோ சொத்த வில்லு, அதை முறிச்சுட்டேன்னு சொல்லி பிரமாதமா பேசிக்கிறீங்க. அது வெறும் சொத்த வில்லு. அந்த வில்லுனுடைய சரித்திரம் எல்லாம் இருக்கு. அந்த வில்லை முறித்து விட்டு ராமன் ராமன் பெருமை பேச்சுக்கிறியே. லோகத்துல 2 ராமன் இருக்க கூடாது. ஒன்னு தசரத ராமன் இருக்கலாம், அல்லது பரசுராமன் இருக்கலாம். ராமத்துவம் ஈரரசு பட்டதோ. நீயும் ராமன் நானும் ராமன் சொல்லிக்கிறதா? வா என் வில்ல வாங்க. வில்ல அப்படி நீட்டினார். அவரிடத்துல இருந்த வைஷ்ணவமான தேஜஸை எல்லாம் பிடிச்சு விடுச்சுட்டார். அப்ப விஷ்ணு சக்தி, விஷ்ணுவனுடைய ஆவேசாவதாரம் பரசுராம அவதாரம். ஓர் அவதாரம் இன்னொரு அவதாரத்தோட சண்டை போடுமா? இது ஒரு கேள்வி ராமாயணத்துல. பரசுராமரும் பெருமாளுடைய அவதாரம், அதே மாதிரி ராமபிரானும் பெருமாளுடைய அவதாரம். அப்ப ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்தோட சண்டை போட்டுதுன்னு சொன்னா சரியா இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. 2-3 கேள்விகள் இருக்குங்க. ஒன்னு சாட்சாத் அவதாரம், ஒன்னு ஆவேச அவதாரம். சாட்சாத் அவதாரம் ராமபிரான். ஆவேசாவதாரம்ன்றது பகவானுடைய ஸ்வரூபமோ சக்தியோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு ஜீவாத்மாவுக்குள்ள நுழைந்து அந்த காலத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சக்தி பெருமாள் இழுக்கப்பட்டு விடும். வியாசாச்சாரியர் பகவத் அவதாரம் ஆவேசாவதாரம். கார்த்தவீர்யார்ஜுனன் பகவத் அவதாரம் ஆவேசாவதாரம். அதே மாதிரி பரசுராமர் பகவத் அவதாரம் ஆவேசாவதாரம். அந்த ஆவேசாவதாரமானபடியாலே அந்த அவதார காரியம் முடிஞ்சு போச்சு. விஷ்ணு தனுசு ராமன் கையிலே வர வேண்டும். அவர் கையில இருக்கிற விஷ்ணு தனுசு எப்படி அவர் கையில விஷ்ணு தனுசு வந்தது? இதுக்கெல்லாம் சரித்திரம் இருக்கு. இதெல்லாம் சொல்ற. இந்த வில்ல முடிச்சுட்டேன்னு சொல்றேன், என் கையில இருக்கிற வில்ல பாரு அப்படின்னு அந்த சரித்திரம் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல சொல்லுவாடி. அப்போ ஆவேச அவதாரமா இருக்கக்கூடியது சாட்சாத் அவதாரத்தின் முன்னால தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதனால ஓர் அவதாரம் இன்னொரு அவதாரத்தின் கீழே தோற்றம். இது அர்த்தம் பார்க்கப்பட்டு இருக்கக்கூடியது நம்முடைய பெரியவர்களால். சரி, அப்போ பெருமாளுடைய ஆவேச அவதாரம் தானே. பரசுராமருக்கு நாம ஏன் திருவாராதனம் பண்றதே இல்லை? அவரவருடைய கிரகங்கள்ல ஆச்சாரிய புட்டாவுடைய திருமாளிகையில யார் திருவாராதனம்னா நரசிம்மர் திருவாராதனம், சக்கரவர்த்தி திருமனார் திருவாராதனம், கண்ணன் திருவாராதனம், தேவப்பெருமாள் திருவாராதனம், திருவேங்கடமுடையான் திருவாராதனம், பரசுராமர் திருவாராதனம் யாராவது சொல்ற? உபனிஷத் சொல்றது யான்யஸ்மாகும் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி. யாரை உபாசிக்க வேண்டும், எந்த அவதாரத்தை, எந்த பகவானை உபாசிக்க வேண்டும், எந்த தத்துவத்தை உபாசிக்க வேண்டும்னா எந்த தத்துவத்துக்கு நல்ல சரித்திரம் இருக்கிறதோ, எந்த சரித்திரம் குணத்துவம், எந்த தத்துவம் குணத்துடன் கூடின சரித்திரத்துடன் இருக்கிறதோ அந்த தத்துவத்தை உபாசிக்க வேண்டும். யான்யஸ்மாகும் சுச்சரிதானி
நோயிதராணி, மற்றவைகளை உபாசிக்க கூடாது. உபாசித்தால் பலன் கிடையாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தசரதன் சரணாகதி பண்ணான் பரசுராமர் இடத்துல, பலிக்கல்லையே. ராமன் இடத்துல பல பேர் சரணாகதி பண்ணி பலிச்சிருக்கு. ஆனா பரசுராமன் இடத்துல தசரதன் பண்ணி சரணாகதி பலிக்கல்லை. இப்ப என்ன காட்டப்படுறது? நல்ல சரித்திரங்கள் இருக்கக்கூடிய அவதாரத்தை தான் நாம வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு. அப்ப பெருமாள் காட்டுறார். உடனே அவருக்கு எல்லா சக்தியும் போயிடுது, வைஷ்ணவமான தேஜஸ் போயிடுது. பெருமாள் என்ன பண்ணார்? இந்த வில்ல வாங்கியதோட இல்ல, அதை நாணயத்துட்டார். நாணயத்தி காமின்னா சிவசாபத்தை நாணயத்தினையும் இதை நாணயத்த முடியுமா? நாணயத்தியாச்சு, அம்பு தொடுத்தாச்சு. உடனே சக்கரவர்த்தி திருமணார் சொல்றார், பூதல தரசையெல்லாம் போன்று வித்தனை என்றாலும் வேத வித்தாய மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய். பரசுராமரே, நீர் என்ன பண்ண தெரியுமா? பூதலத்து இந்த பூமியிலே அரசையெல்லாம் போன்று வித்தனை, ராஜாக்களை எல்லாம் அடி அடின்னு அடிச்சு, உன் தலையெல்லாம் வெட்டின. அத்தனை ராஜாக்களும் எங்க ஜாதிக்காரன் தானே, அத்தனை ராஜாக்களும் சத்திரியன் தானே. என்ன சேர்ந்தவனை நீ அழித்து விட்டிருக்கிறார். ஒன்னு நான் இப்ப அழிச்சா தப்பு கிடையாது. ஆனா உன்னிடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கிறேன். நீ வேதங்கத்தவன், வேதவித்தாய மேலோ மைந்தன், வேதம் கத்தவனுடைய பிள்ளை, ஜமதக்னி மகர்ஷியினுடைய பிள்ளை. நீ உங்க அப்பாக்காக ஒன்னு விடுறேன்னு அர்த்தம். விரதம் பூண்டாய், நீ உன்னுடைய தாயாருக்காக விரதம் பூண்டாய், தகப்பனாருக்காக விரதம் வச்சுட்டாய், அதனால கொல்றேன்னு நீ சொன்னாய். சரி, போனா போறதுன்னு விட்டுடுறேன். ஆதலின் கொல்லலாகாது, அதனால நான் கொல்லக்கூடாது. நீ எங்களுடைய சத்திரியர்களை எத்தனை பேர் அழித்திருந்தாலும் ஒன்னு நான் கொல்லலாகாது. ஏனென்றால் உங்க தகப்பனார் பெரிய மகர்ஷி, நீ விரதத்தை பூண்டிருக்கிறாய். அம்பிது பிழைப்பது என்றால், ஆனா இந்த அம்புக்கு ஒரு இலக்கு கொடுக்கணும். இதுல தொடுத்துடனே இது எங்கேயாவது போகணுமே, தன் வேலையை பண்ணணுமே. யாதிதற்கிலக்கமாவது இயம்புதி விரைவில் என்றார். இதுக்கு இலக்காவது என்னது? அதை உடனே சொல்லு, உடனே சொல்லு அப்படின்னதும், என்னுடைய தபஸை எல்லாம் கொடுத்து விடுகிறேன். அப்போ அழகில் மாதவங்கள் செய்தேன்னு சொன்னாரு, எல்லையற்றதான தபஸை எல்லாம் பண்ணேன்னு சொன்னாரு. அந்த தபஸை எல்லாம் அந்த அம்புக்கு இலக்காக்கினார். ஒரு அம்பு விட்டார், தபஸ் எல்லாம் ஓடி வந்து. அவ்வளவுதான். இங்கிருந்து மகேந்திர மலைக்கு நடந்து போகணும். எப்படி போவார்? கால் நடக்க முடியல அவரால். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, பெருமாள் தான் என்ன பண்ணார்? நடந்து போறதுக்கு மாத்திரம் சக்தியை கொடுத்தார். நேரம் அங்க புறப்பட்டு போய் சேர்ந்து விட்டார். அப்படி அது வரைக்கும் தசரதன் என்ன பண்ணியிருந்தான்? மூர்ச்சையா விழுந்திருந்தான். தசரதனை மூர்ச்சை தெளிவித்தார்கள். அதற்கப்புறம் எல்லாரும் எழுந்து பிறகு அயோத்தி மாநகரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்னு சரித்திரம். இது நடுவுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, மங்களாசாசனபரமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த அர்த்தங்களை எல்லாம் சேர்த்து அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்த வாரம் கோட்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவன் மாதிரி பிரார்த்தனை. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா?